अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिर व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु। व अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह व अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹுடைய கிருபையினால் சத்திய மார்க்கத்தை அறிந்து கொண்டு அதன் அடிப்படையில் செயல்படுவதற்காக சுபஹுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு இந்த நேரத்தை நாம் ஒதுக்கியிருக்கின்றோம். இந்த தருணத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய நல்ல அடியார்களுக்காக தயார் செய்து வைத்திருக்கின்ற சொர்க்கத்துடைய இன்பங்களை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். அந்த வரிசையிலே இன்று நாம் பார்க்க இருக்கின்ற செய்தி, சொர்க்கவாசிகளுக்கென்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக பிரம்மாண்டமான அரண்மனைகளை வழங்கி இருக்கின்றான். சொர்க்கத்துக்குள்ள போயிட்டாங்கன்னு சொன்னா பல்வேறு இன்பங்கள் அவர்களுக்கு இருக்கிறது. அதிலே ஒரு இன்பம் என்னவென்றால், மாளிகைக்கு மேல் மாளிகை எழுப்பப்பட்ட மிக பிரம்மாண்டமான அரண்மனைகளை அல்லாஹ் வழங்க இருப்பதாக தன்னுடைய திருமறை குர்ஆனிலேயும் அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனையின் மூலமாக நமக்கு தெரிவித்து காட்டுகின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, உலகத்தில் நம்ம வாழ்கிறோம். வாழும் பொழுது நம்முடைய அடிப்படை தேவை ஒன்று நம்முடைய இல்லம், நம்முடைய வீடுகளை நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் பிரியப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம் சொன்னால், நல்ல வசதிகளோடு, நல்ல வாய்ப்புகளோடு, நல்ல ஏராளமான ஆடம்பரங்களோடு இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு மனுஷனும் நினைப்பான். அந்த அடிப்படையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு வழங்கிய பொருளாதாரத்தின் அடிப்படையில் தங்களுடைய இல்லங்களை அமைத்துக் கொள்வார்கள். நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, உலகத்திலேயே மிகப்பெரிய வீடு, அதாவது மிகப்பெரிய அந்தஸ்தான ஒரு வீடு என்னன்னு சொன்னா புருனே சுல்தான் அவருடைய அரண்மனை தான். அந்த அரண்மனையை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா எப்படி இருக்குன்னு சொன்னா, ஏறத்தாழ 2.15 மில்லியன் சதுர கிலோமீட்டர் தூரம் அந்த அளவுல இருக்கும். அவ்வளோ பிரம்மாண்டமான வீடு. அதில் ஏறத்தாழ ஆயிரக்கணக்கான அறைகள் இருக்கிறது. அதில் ஏராளமான, அதாவது வாகனங்கள் நிறுத்துவதற்காகவே மிக பிரம்மாண்டமான பார்க்கிங் பண்ணக்கூடிய வசதிகள் அதில் இருக்கிறது. ஒரே நேரத்தில் 5000 பேர் இருந்து சாப்பிடலாம். ஒரே நேரத்தில் 5000 பேர் இருந்து சாப்பிடலாம். ஆயிரக்கணக்கான வேலையாளிகள் இருக்கிறார்கள். அப்ப இந்த பிரம்மாண்டமான வீட்டை நம்ம பார்க்கிறோமா இல்லையா? நம்முடைய வீடுகளை நம்ம பார்க்கிறோம். இது மாதிரியான மிக பெரிய அந்தஸ்து இருக்கக்கூடிய வீட்டையும் பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு வழங்கி இருக்கிறான், அது வேற விஷயம். அப்ப இது மாதிரி நமக்கு இருந்தா எப்படி இருக்க நம்ம நினைப்போம். இதே மாதிரி ஒரு வீடு நமக்கு இருந்தா எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியமா நம்ம நினைப்போம். ஆனால் இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கிய வசதி வாய்ப்புகள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம்தான். இந்த அரண்மனை, இந்த பங்களா, இந்த இல்லங்கள் எல்லாம் நாம மூத்தா போனா நம்ம என்ன செய்ய முடியாது, யூஸ் பண்ண முடியாது. இதே மாதிரியான ஒரு அந்தஸ்து தான் நினைச்சான் மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தில் எல்லாம் கொடுக்குறான். அதாவது இந்த உலகத்தில் எதையெல்லாம் நாம இன்பம் என்று நினைப்போமோ அது அப்படியே அல்லாஹ் அங்க தரான். உலகத்துல நம்ம எதெல்லாம் இன்பம் நினைப்போமோ அது அல்லாஹ் என்ன செய்யறான், அப்படியே சொர்க்கத்துல அதை விட அதிகமான அந்தஸ்து உள்ள ஒரு விஷயங்கள் அல்லாஹ் தருகிறான். இந்த மாளிகைகள் சம்பந்தமா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது, தன்னுடைய திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் பேசுகிறான். 39வது அத்தியாயத்துல 20வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். லாக்கினில் லதீன தக்கவ் ரப்பஹும் லஹும் குரஃபும் மின் ஃபௌகிஹா குரஃபும் மப்னியத்துன் தஜ்ரி மின் தஹ்தி அல்-அன்ஹார் வஅதல்லாஹி லா யுக்லிஃபுல்லாஹுல் மிஆத். தமது இறைவனை அஞ்சியோருக்கு மாளிகைகள் உண்டு. யாரெல்லாம் உலகத்தில் அல்லாஹ்வை அஞ்சி நடந்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் மாளிகைகள்,
சிங்கிளா சொல்லல, புளூரலா சொல்றான். மாளிகைகள் உண்டு. எப்படிப்பட்ட மாளிகை தெரியுமா? அது அடுக்கடுக்காக அடுக்கப்பட்ட மாளிகைக்கு மேல் மாளிகை எழுப்பப்பட்ட அரண்மனைகள் அவர்களுக்கு இருக்கும். அந்த அரண்மனைகளுக்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். இது என்னது தெரியுமா? இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதியாகும். அந்த வாக்குறுதிக்கு அல்லாஹ் மாறு செய்யவே மாட்டான். தமது இறைவனை அஞ்சுவோருக்கு மாளிகைக்கு மேல் மாளிகைகள் எழுப்பப்பட்ட அரண்மனைகள் உண்டு. அதன் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். இது அல்லாஹ்வுடைய வாக்கு. அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? வாக்குக்கு மாறு செய்ய மாட்டான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்துல எப்படிப்பட்ட அரண்மனைகள் உண்டு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ஒரு பிரம்மாண்டமான மாளிகை இருக்குது. அந்த மாளிகைக்கு மேல் இன்னொரு மாளிகை இருந்தா எப்படி இருக்கும்? எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் பாருங்க. இப்படி ஒரு மாளிகை நினைக்கிறீங்களா? ஒரு மாளிகை கிடையாது, அது இருக்கும் பல பல வகையான மாளிகைகள். ரசூலுல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லி காட்டுறாங்க, அதாவது சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்ணாடி மாளிகைகளை வழங்க இருக்கிறான். கண்ணாடி மாளிகைகள் எப்படி இருக்குன்னு சொன்னா, அது உள்ளே இருந்து வெளியே பார்ப்பாங்களாம், வெளியே இருந்து உள்ள தெரியும், உள்பகுதியிலிருந்து வெளியேயும் வெளியிலிருந்து உள்பகுதியும் பார்க்கக்கூடிய அளவுக்கு சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக பிரம்மாண்டமான கண்ணாடி மாளிகைகளை அல்லாஹ் வழங்க இருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி இப்னு ஹிப்பான்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல 34வது அத்தியாயம் 37வது வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். என்ன சொல்றான்? வமா அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் பில்லதி துகர்ரிபுக்கும் இந்தனா ஸுல்ஃபா இல்லா மன் ஆமன வ அமில சாலிஹன் ஃபஉலாயிக லஹும் ஜஸாஉல் லஅஃபி பிமா அமிலு வஹும் ஃபில் குர்ஃபாத்தி ஆமினூன். உங்கள் செல்வங்களோ உங்களுடைய பிள்ளைகளோ உங்களை நம்மிடம் நெருக்கி வைப்பவையாக இல்லை. நான் உங்களுக்கு தந்திருக்கணும் இல்லையா செல்வம், உங்களுடைய செல்வம், உங்களுடைய பிள்ளைகள், இவையெல்லாம் நம்ம கிட்ட என்ன செய்யாது? நெருக்கி வைக்காது. மாறாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான், மாறாக இறை நம்பிக்கை கொண்டு நற்செய்கள் செய்பவருக்கே அவர்கள் செய்ததற்குரிய கூலி 2 மடங்கு உண்டு. உலகத்துல உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய செல்வம்லாம் என்ன செய்யாது? நம்மளை நெருக்கி வைக்காது. மாறாக நீங்க நம்பிக்கை கொண்டிருந்தால், நம்பிக்கை கொண்டு நல்ல அமல்கள் செய்தால் அதுதான் நம்ம என்ன செய்யும்? உங்களிடத்தில் நெருக்கத்தை ஏற்படுத்தும். இப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் 2 மடங்கு கூலியை கொடுக்கிறான். அவர்கள் மாளிகைகளில் நிம்மதியாக இருப்பார்கள். நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கக்கூடிய அரண்மனைகளில், மாளிகைகளில் நிம்மதியாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தை சொல்லி காட்டுறான். அன்புக்குரியவர்களே, நீ எப்படிப்பட்ட மாளிகையை அல்லாஹ் வழங்க இருக்கிறான்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லி காட்டுறாங்க, சொர்க்கவாசிகள் தனக்கு மேலே அப்படி பார்ப்பாங்களாம். சில சொர்க்கவாசிகள் தனக்கு மேலே எப்படி பார்ப்பார்கள்? பார்த்தா அதுக்கு மேலே மிக பிரம்மாண்டமான சிறப்பு அறைகள் கொண்ட ஒரு மாளிகையில் சில பேர் இருப்பாங்களாம். அது அப்படியே ஏக்கம் கொண்டு அப்படி பார்ப்பாங்களாம். இப்போ நாம பார்க்குறோமா இல்லையா? இப்போ நாம் என்ன செய்ய, இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது நம்முடைய வீட்டை நம்ம பார்க்குறோம். நம்ம வீடு எப்படி இருக்குது? ஓரளவுக்கு சுமாராக இருக்குது. நம்மை விட மிக பிரம்மாண்டமாக கட்டின வீடு பார்க்குறோம். சில வீடுகள்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் பளிங்கு கற்களால், கண்ணாடிகளால் அப்படி டிசைன் வச்சு வெளியவே இப்படி இருக்க, உள்ளே போனால் எப்படி இருக்கும்? ஆனால் உள்ளே போக முடியாது. அதற்கென்று பிரத்யேகமாக அனுமதி பெற்று தான் உள்ளே போக முடியும். அன்புக்குரியவர்களே, ஒரு சாதாரண கவுன்சிலருடைய வீடு எப்படி இருக்கும்? ஒரு சாதாரண சேர்மனுடைய வீடு எப்படி இருக்கும்? ஒரு சாதாரண அமைச்சருடைய வீடு எப்படி இருக்கும்? ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சராக இருந்தால் அவருடைய வீடு எப்படி இருக்கும்? ஒரு நாட்டுடைய பிரதமராக இருந்தா அவருடைய வீடு எப்படி இருக்கும்? ஒரு நாட்டுடைய மன்னனா இருந்தா அவனுடைய வீடு எப்படி இருக்கும்? கொஞ்சம் பார்க்குறோம், இப்படி அந்தஸ்தா இருக்கா இல்லையா? அப்ப நாம இருக்கக்கூடிய வீடு, நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் பார்த்தோன்னு சொன்னா அதுக்கு இதுக்கும் மலைக்கு மடுவுக்குள்ள வித்தியாசமா இருக்குது. ஒன்னில புரிந்து கொள்வதற்காக சொல்றேன். நம்ம வீட்டில் கட்டில் இருக்கும். அந்த கட்டில பெட்டை போட்டு வச்சிருப்போம். அந்த பெட்டு பல வருடங்கள் அந்த கட்டில இருந்திருக்கும். பார்த்தா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்படியே தேஞ்சு போய் அந்த பஞ்செல்லாம் இத்து போய் இருக்கும். ஆனால் ஒரு சில நேரத்தில் ஒரு பெரிய செல்வந்தர் வீட்டுக்கு போய் அந்த கட்டையில் நம்ம உட்காருவோம். உட்கார்ந்தோம்னா அந்த பெட்டில் உட்கார்ந்தாலே அப்படியே தூக்கும் நம்மளை. அப்படி என்ன செய்யும்? அப்படி உட்கார்ந்தோன்னா ஜம்ப் ஆகும். உள்ள அப்படி ஸ்ப்ரிங் வச்சிருப்பாங்க. இந்த பெட்டு எவ்வளோ?
இது 1,00,000 ரூபா பாய், அது வந்து அந்த மாதிரி தயாரிக்கப்பட்டிருக்கு. அப்படி தூங்கினா அப்படி நிம்மதியாக தூக்கம் வரும். அப்படி உட்கார்ந்தான். அப்போ பார்க்குறோம் நம்ம வீட்லையும் பெட்டு இருக்குது, பல நாள் இருக்குது, அதையும் மாற்றணும்னு நினைக்கிறோம், ஆனால் முடியல. அல்ல அப்படிதான் தந்திருக்கிறான். ஆனால் இந்த பெட்டை பார்த்து இப்படி ஏக்கம் கொள்றோமா இல்லையா? வீட்டுடைய அறையை பார்க்குறோம், அந்த டைல்ஸை பார்க்குறோம், அந்த பளிங்குகளை பார்க்குறோம், அந்த ஆடம்பரத்தை பார்க்குறோம். அப்பா எப்படி கொடுத்து வச்சிருக்கிறான் அப்படின்னு ஒரு ஏக்கம் வருதா இல்லையா? இது மாதிரியான ஒரு ஏக்கத்தோடு சொர்க்கவாசிகள் மேலே உள்ள அறைகளை பார்த்து என்ன செய்வாங்களாம்? அப்படி ஏக்கத்தோடு அப்படி பார்ப்பாங்களாம். பிரம்மாண்டமான அந்தஸ்துல அவங்க இருப்பாங்களாம். ரசூலுல்லாஹ் இப்படி சொல்றாங்க, இது மாதிரி சொர்க்கவாசிகள் தனக்கு மேலே உள்ள சிறப்பு அறைகளை பார்த்து கொண்டிருப்பார்கள். எப்படி பார்ப்பாங்க? நீங்க கீழே இருந்து வானத்தை பார்க்குறீங்களா இல்லையா? வானத்தில் நட்சத்திரங்கள்லாம் தெரியுதா இல்லையா? அடிவானத்தில் நட்சத்திரத்தை நீங்கள் பார்ப்பதை போன்று அந்த சொர்க்கவாசிகள் தனக்கு மேலே உள்ள சிறப்பு அறைகளில் இருக்கக்கூடியவர்களை பார்ப்பார்கள் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இது இந்த அறைகள் நீங்க சொல்றீங்களே மேலே இருக்கிறாங்களே, இதெல்லாம் நபிமார்களுடைய அறைகள் தானே அப்படின்னு கேட்கிறாங்க. அவ்வளவு பெரும்பாண்டமான ஒரு அந்தஸ்து இருக்காங்க சொன்னா இதெல்லாம் அல்லாஹ் நபிமார்களுக்கு தான் கொடுப்பான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இல்ல அப்படிங்கிறாங்க. இல்ல, அது யாருடையது தெரியுமா? அந்த அறைகள்ல யார் தெரியுமா இருப்பா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யாரெல்லாம் அல்லாஹ்வை உறுதியாக நம்பினார்களோ, யாரெல்லாம் அல்லாஹ்வை உறுதியாக நம்பினார்களோ அவர்களும், அதே மாதிரி அல்லாஹ் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட இறை தூதர்கள் உண்மையாளர்கள் என்று ஏற்றுக்கொண்டவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ்வை உறுதியா நம்பிக்கை கொண்டிருப்பாங்க. இந்த உலகத்துக்கு அல்லாஹ் அனுப்பிய இறை தூதர்கள் அவர்கள் உண்மையாளர்கள் தான், அவர்கள் பொய்யர்கள் கிடையாது. இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட அத்தனை இறை தூதர்களும் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட தூதர்கள் தான், அவர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள், அவர்கள் உண்மையாளர்கள் தான் என்று அந்த இறை தூதர்களை நம்பியவர்கள். இன்னைக்கு நம்ம முகமது நபியை நம்பி இருக்கிறோம், அவங்கள பார்த்து இருக்கிறோமா? அவர்களை பார்த்தது கிடையாது. அவர்கள் வந்துட்டு போய் 1400 ஆண்டுகளுக்கு மேலாவது. ஆனா நாம அவங்க என்ன செய்யறோம்? அவர்கள் உண்மையாளர்கள் என்று நம்ம நம்புறோமா இல்லையா? இந்த நம்பிக்கையில உள்ளவர்களுக்கும் அல்லாஹ் என்ன செய்றான்? மிக சிறப்பு அந்தஸ்துள்ள அறைகளை அல்லாஹ் கொடுக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படிப்பட்ட அரண்மனைகள் அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். அந்த அரண்மனையிலிருந்து அவங்க வெளியேற மாட்டாங்க. என்ன செய்ய மாட்டாங்க? நீங்க கொஞ்ச காலம் இருந்துட்டீங்க வெளியே போங்க அப்படி அனுப்ப மாட்டாங்க. நிரந்தரமா அதுல இருப்பாங்க, நிரந்தரமா அதிலேயே இருப்பார்கள் என்று நாம குர்ஆனிலும் ஹதீஸிலும் நம்மால் பார்க்க முடிகிறது. இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட அரண்மனைகளுக்கு சொந்தக்காரணம் ஆகும். உலகத்தில் ஒரு இடத்தை வாங்கி அதில் வீடு கட்டுவதற்கு எவ்வளோ சிரமப்படுறோம், பல முஸ்லிம்கள் எடுக்கிறோம். ஆனால் நாளை மறுமையில ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு வில்லுக்கு சமமான ஒரு இடம் கிடைப்பது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றை விட சிறந்ததாக இருக்குன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா, ஒரு அரண்மனை கிடைச்சா எப்படி இருக்கும்? ஒரு கண்ணாடி மாளிகை கிடைத்தால் எப்படி இருக்கும்? அப்ப அந்த பாக்கியத்தை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக, இன்னும் சொர்க்கத்துடைய இன்பங்கள் ஏராளமாக இருக்கிறது, அதை வரக்கூடிய நாட்களில் நாம் தெரிந்து கொள்ளலாம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.